ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஆடி 18 ஸ்பெஷல் வாழை அரிசியில் செய்கிறது. காப்பரிசின்னு கூட சொல்லலாம். இது ஆடி 18 அன்னைக்கு செய்கிறது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா இந்த அரிசியை நம்ம நைட்டே ஊற வச்சிடணும். ஏன்னா இது நிறைய நேரம் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கழனி பிடிச்சிட்டு நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த வாழை அரிசி பார்த்திங்கன்னா இதை நம்ம ஆடி 18 அன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம். இந்த அரிசி பண்ணுறதுக்கு நான் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு அரை டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு வெள்ளை எது வேணாலும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு தேங்காயை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிம்மில் வச்சு தேங்காயை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நெய் எதுவும் சேர்க்க வேணாம். அந்த வெறும் கடாயில் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த காப்பரிசி நம்ம ஆடி 18ன்னு இல்லை, மற்ற நாளில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் எள்ளு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் வறுத்தாச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை முன்னாடியே நம்ம தண்ணியெலாம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுப்போம். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இந்த அரிசியில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இடிச்சும் சேர்த்துக்கலாம், தூளாகவும் சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கு தேவையான வெல்லம் ஒரு 4 டீஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்து நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம், நல்லா நைஸாக இடிச்சும் சேர்த்துக்கலாம். அந்த அரிசியில் இருக்கிற ஈரத்துக்கு நல்லா கரைஞ்சிரும். நல்லா கிளறி விட்டுருவோம். நமக்கு வெல்லத்தோட இனிப்பு பத்தலைனாலும் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.